வணக்கம் நண்பர்களே. பங்கு சந்தையில் அதிகம் கேட்கப்படும் ஒரு வார்த்தைதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஆனால் பல பேர் இதை கவனிக்காமல் விடுறாங்க. உண்மையில் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்ல நீண்ட காலம் வெற்றிகரமாக இருக்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் மிக முக்கியமான கீ. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். முதலில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன? பங்கு சந்தையில் லாஸை முழுக்க தவிர்க்க முடியாது. ஆனா அந்த லாஸை குறைக்கவும் உங்கள் கேபிட்டலை பாதுகாக்கவும் செய்யும் மெத்தட்ஸ் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இரண்டாவது, எப்போதும் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் முக்கியம். முக்கியமான விதி என்னன்னா கேபிட்டல் பாதுகாப்பு. உங்கள் அக்கவுண்ட்ல 1 லட்சம் இருந்தா ஒரே ஒரு ட்ரேடுக்கு மேக்ஸிமம் 2% முதல் 5% வரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு ட்ரேடுக்கு அதிகபட்சம் 5000 ரூபாய்க்கு மேல் போடக்கூடாது. மூன்றாவது, ஸ்டாப் லாஸ் வைப்பது அவசியம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவது கடல்ல போட்டை ஆங்கர் இல்லாமல் வைப்பது போலதான். எப்போதும் உங்கள் ட்ரேட்க்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்ணுங்க. உதாரணம், ஒரு பங்கு 100 ரூபாய் இருக்குன்னா ஸ்டாப் லாஸ் 95 ரூபாய்க்கு வைக்கலாம். அதனால் அதிக லாஸ் வராமல் தடுக்கும். நான்காவது, டைவர்சிபிகேஷன் செய்ய வேண்டும். உங்கள் முழு பணத்தையும் ஒரே பங்கில் போடாதீங்க. 4 முதல் 5 வரை டிஃபரண்ட் செக்டர்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. இது ஒரு பங்கு டவுன் ஆயிட்டா கூட மற்ற பங்குகள் லாஸை பேலன்ஸ் பண்ணும். ஐந்தாவது, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். கிரீட் மற்றும் ஃபியர் இதுதான் ட்ரேடர்களோட பெரிய எதிரி. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் அதை இக்னோர் பண்ணாம அக்செப்ட் பண்ணணும். ப்ராஃபிட் வந்ததும் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க கூடாது. ஆறாவது, பொசிஷன் சைசிங். ஒரு பங்கில் எவ்வளவு யூனிட்ஸ் வாங்கணும் என்று திட்டமிடுவது முக்கியம். அக்கவுண்ட் சைஸ், ரிஸ்க் லெவல், ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் இதை பொறுத்துதான் நீங்கள் எவ்வளவு பங்கு வாங்கணும் என்பதை முடிவு செய்யணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் ரன்னா சர்வை பண்ண, ப்ராஃபிட் பண்ண ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் அடிப்படை. கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் வைங்க, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுதான் உங்களை பிகினர் இருந்து ஸ்மார்ட் ட்ரேடரா மாற்றும் ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.